ஹலோ கைஸ், வெல்கம் டு கப்புள்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வடகரி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு நான் 2 hours ஊற வச்சு கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம், வெளியே கிறிஸ்பியாக உள்ளே வெந்தாலே போதும். இப்போது ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சைடில் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சது சூடு நல்லா ஆறணும். ஸோ அந்த கேப்பில் நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிய வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு 2.5 கப் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கையாலேயே புட்டு போட்டுட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் உள்ளதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் மூடி போட்டு 5 minutes சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வடகரி ரெடி. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.